வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன், என்டர்டெயின்மென்ட், ஃபேமிலி ஹாப்பினஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் தாங்க. டிஜே அம்யூஸ்மென்ட் பார்க் பாலக்காடு. வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு சூப்பரான ஒரு எபிசோடா இருக்க போதுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த பிளேஸ்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துரலாங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தேங்க. நான் கோயம்புத்தூர்ல டைரக்ட்டா பாலக்காடு கேஎஸ்ஆர்டிசி பஸ் டெர்மினல் வந்துட்டேன். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் கார், டாக்ஸி, பஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஏதோ ஒண்ணு புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டுன்னு கேட்டீங்கன்னா, உங்கள டிராப் பண்ணிருவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல் பண்ற மாரி இருக்கும். ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி முனிசிபல் ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஜே அம்யூஸ்மென்ட் பார்க் போட்டிருக்காங்க. இதுக்கான பயணம் ரொம்ப எளிமையான பயணம் தான். ஸோ இது டிஜே அம்யூஸ்மெண்ட் பார்க் பொறுத்தவரைக்கும் மதியம் 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் நைட்டு 11 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக மியூசிக், அப்புறம் லைட், அப்புறம் ரைட்ஸ் நிறையா இருக்குங்க. கிட் ஃபன் பண்ண நிறையா இருக்கும். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, நயகரா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வித் லைட்டிங்கோடு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா, அந்த லைட்டிங்கோட இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 3:00 மேபி அந்த மாதிரி டைம் வந்தீங்கன்னா, லைட்டிங் இருக்கனால வந்து சன்லைட் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி கலர் லைட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதனால் என்னோட சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஈவினிங் 6:00 மேலே இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ளே நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ₹150 சார்ஜஸ் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் அது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய வந்து கேம்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஜெயின் வீல் இருக்குது. அப்புறம் ரைடு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. கிட்ஸ் ரைட் பண்ணுற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வெளியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக அங்கே டிக்கெட் வாங்குங்க. நீங்கள் டிஜே அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து நயகரா ஃபால்ஸ் சுற்றி இருக்கிற இடங்களை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ₹150 சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற இடங்களுக்கு நீங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்கே என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்குங்க. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் டிஜே மியூசிக் பற்றி, அப்புறம் லைட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லியே ஆகணுங்க. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு டிஜேன்னு நேம் வந்ததே அந்த மியூசிக் தான் சொல்கிறாங்க. இங்கே லவுடாக டிஜே மியூசிக் சவுண்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ், மலையாளம், ஹிந்தி சாங்ஸ் மிக்ஸ்டாக இங்கே வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நைட் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வைபாக இருக்குங்க. ஆமாங்க, ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்ஸ், மியூசிக் அண்ட் ரைட்ஸ்லாம் மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு மினி ஃபெஸ்டிவல் மாதிரி உங்களுக்கு ஃபீலை கொடுக்குங்க. ரீல், ஷார்ட்ஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்பாட்னா இந்த டிஜே அம்யூஸ்மெண்ட் பார்க் தாங்க சொல்லலாம். ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ ஃபன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபுட் இல்லாம இருக்குமா? ஆமாங்க. இங்க ஃபுட்ஸ வந்து சூப்பரா அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா பாப்கார்ன், ஐஸ்கிரீம், காட்டன் கேண்டி, அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜாலியா வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு, ஃபுட் எடுத்துட்டு சூப்பரா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மல் ரேஞ்சில தான் ப்ரைஸ்லாம் இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ஹை ப்ரைஸ்லாம் கிடையாது. நார்மல் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்ஸ்லாம் கிடைக்குங்க. நீங்க சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாம். ஸோ பொதுவா எல்லாரும் கேட்குற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா, அப்புறம் கப்புள் ஃப்ரெண்ட்லியா, சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து இங்க இங்க எப்படி இருக்கும் நெறைய பேர் நீங்க நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இங்க சேஃப்டி மெஷர்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுங்க. அவ்வளோ செக்யூரிட்டீஸுங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து அ சின்ன குழந்தைகள் நீங்க பேரண்ட்ஸ்ன்னு கொஞ்சம் கொஞ்சம் அட்டென்ஷனோட நீங்க பார்த்துக்கிற மாரி இருக்கும். அ ஓவராலா பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃபா ஒரு என்ஜாயபிள் பிளேஸ்னா இந்த டிஜே அம்யூஸ்மெண்ட் பார்க்னே சொல்லலாங்க. ஸோ ஓகே மக்களே. ஸோ டிஜே அம்யூஸ்மெண்ட் பாலக்காடு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டால்,
இஸ் டெஃபினெட்லி ஒர்த்தான பிளேஸ்க்குங்க இது. ஆக்சுவலி நீங்கள் ஷார்ட் ஈவினிங் அவுட்டிங் வர மாதிரி தான் வரலாம். கிட்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே வரலாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே வந்து ஒரு சூப்பராக ஃபன் பண்ணிட்டு போகலாம். அந்த பிளேஸ்க்கு வரலாம். லோக்கல் அம்யூஸ்மெண்ட் பார்க்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இங்கே வந்து பண்ணிட்டு போகலாங்க. டிஜே அம்யூஸ்மெண்ட் வந்து ஒரு குட் ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.